உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட இயேசுவின் சிலுவை பாடுகள், இரத்தம் சிந்துதல், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் பற்றி தியானித்து கொண்டிருக்கிறோம். அநேக விஷயங்களை பார்த்தோம். அதில் மிக முக்கியமானது இயேசுவின் சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் இல்லாவிட்டால் கிறிஸ்தவமே இல்லை என்று சொன்னோம். இந்த பைபிளிலிருந்து இந்த இயேசுடைய மரணத்தை உயிர்த்தெழுதலை நீங்கள் வெளியே எடுத்துவிட்டால் பைபிள் ஒன்றுக்கும் உதவாத புஸ்தகமாய் மாறிவிடுகிறது. 1000 புஸ்தகம் இருக்குது நாட்டில், அதில் இது ஒன்றா போய்விடும். ஆனால் இது தேவனுடைய வேத வாக்கியம். அந்த வார்த்தை மாறாது. அந்த வார்த்தைகளிலே நம்முடைய ரட்சிப்புக்கான வசனங்கள் எழுதியிருக்கின்றன. அந்த ரட்சிப்புக்கான வசனங்கள், இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார், நம்முடைய பாவங்களை சாபங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனையை பெற்றுக்கொண்டு அங்கே மரித்தார், இரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த விஷயம் மட்டுமே மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அது அமைந்திருக்கிறது. ஆதலால் நாம் வேதத்தை குறித்து வேறு எந்த விதத்தில் மேன்மை பாராட்டினாலும், தேவனை குறித்து வேறு எந்த விதத்தில் நீங்கள் மேன்மை பாராட்டினாலும், இந்த குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்றால் அப்போ அதை பைபிளில் அது இல்லாத மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா? தேவன் நமக்காக பரிகாரம் செஞ்சது அப்படி இல்லாத மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமா? அந்த தேவன் நமக்கு பரிகாரம் செய்தது, அந்த விஷயம் தேவனுடைய அந்த வேத வாக்கியங்களாகிய பைபிளில் எழுதியிருக்கிறது. இது ரெண்டும் இருக்குது. இதன்படி தான் நாம் நம்முடைய இதன் அஸ்திபாரத்தின்படி தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். மற்றபடியெல்லாம் வீணானதாக இருக்கிறது. வெறுமனே தேவன் அன்புள்ளவர், சரி. அவர் சுகமாக்கினார், சரி. பொருளாதார ஆசீர்வாதம் தந்தார், சரி. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தார், சரி. ஆனால் இதெல்லாம் ரட்சிக்காது. ஆக ஒரு சில இடங்களில் இப்படி தேவன் செய்த அந்த நன்மைகளை மாத்திரம் சொல்லிட்டு போயிட்டு அந்த ரட்சிப்பை குறித்து அவர்கள் சொல்லாதிருந்தால், அந்த ஜீவ வார்த்தையை விட்டுட்டு, ஜீவ வசனங்களை விட்டுட்டு, இயேசு ஜீவாதிபதினு சொல்லப்படுகிறாரு, அந்த ஜீவாதிபதியை பற்றி சொல்லாமல் நன்மைகள், நல்லவர், இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர், அதை மட்டும் சொன்னால் அங்கே ரட்சிப்பு இல்லாமல் போய் விடுகிறது. ஆதலால் எப்பொழுதுமே நாம் அந்த தேவன் ஏற்படுத்திய அந்த பரிகாரத்தின் அடிப்படையில், இயேசுவானவர் நம்மை பாவத்தின் சாபங்களிலிருந்து விடுதலையாக்கினதன் அதன் அடிப்படையில், அது மட்டும் இல்லை, அவர் தேவனோடு கூட நமக்கு நல்ல உறவை ஏற்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்தாவிலே நிரம்பினவர்களாக அந்த பரிசுத்தாவின் பலத்திலேயும் அவருடைய வழிநடத்துதலேயும் நாம் வாழுகிறவர்களாக இருக்கும்படி தானே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை விட்டுட்டு மீதியெல்லாம் பேசுகிறது எந்த விதத்தில் நியாயமாகாது. ஒரு சில இடங்களில் அதாவது சுகமளிக்கும் கூட்டங்கள்னு நடத்துகிறோம். எதுக்கு? அந்த கூட்டங்கள் மூலமாக இந்த புறஜாதியார் ஒரு வேளை அதை கேட்டு சுகமானால்
அந்த சுகமாகிறத பார்த்த உடனே ஓஹோ இது ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அதை பற்றி விசாரிப்பார்கள். அப்பொழுது இயேசு இரட்சகர் என்று கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக மட்டுமே இந்த சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. மற்றபடி சபை மக்களுக்கு தேவையான வசனங்களை போதிக்கிற கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அதெல்லாம் சரி. ஆனால் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது இயேசுவானவர் நமக்கு பரிகாரம் செய்தார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அது 2 விதத்தில் நாம் அதை வாழ்க்கையில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒன்று, கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பெறுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அங்கே ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று அவர் சொன்னார். அது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதை காட்டுகிறது. பிறகு கர்த்தருடைய பந்தி என்று வரும்போது அவ்வப்போது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததை உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும்படியாக அதை நாம் செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எதற்கு? அவர் நமக்காக மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து, எதுக்கு நினைவு கூறணும்? நம்ம தேவனுக்கு ஏற்ற விதத்தில் வாழணும். அதற்காக அதை நினைவு கூறும்படியாக. அது மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து தேவனுக்கு ஏற்றபடி நாம் வாழும்படியாக இந்த கர்த்தருடைய பந்தியை நாம் அடிக்கடி அனுசரிக்கிறோம். அது சரி. இப்படி இந்த இயேசுவானவர் மனிதனுடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்து அவர் சிலுவையிலே நமக்காக பரிகாரம் செய்தாரே, இதை தவிர வேறு எந்த விதத்திலாவது நாம் தேவனுக்கு பரிகாரம் செய்ய முடியுமா? இந்த உலக மக்கள் பல விதங்களிலே பரிகாரம் செய்ய முயற்சிக்கிறார்கள். நான் இவ்வளவு தூரத்தில் இருக்கிற அந்த ஆலயத்துக்கு போய் அங்கே வேண்டுதல் பண்ணி அங்கே நான் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வர்றேன். அப்புறம் நான் எந்த குடும்பத்துக்கு தீங்கு செய்தேனோ அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்கிறேன். ரெஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குது. ஆனால் அது எல்லா விதத்துலேயும் அது வேலை செய்யாது. ரெஸ்டிடியூஷன் அதாவது அடுத்தவன்கிட்ட இருந்து திருடிட்டு வந்துட்டா அதை திரும்பி கொடுக்கறது, மனம் திரும்பும்போது அதை திரும்பி கொடுக்கறது, அதை ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். சில சமயத்தில் அரசாங்கத்தில் ஸ்காலர்ஷிப் வாங்கின பிறகு அவங்க கொஞ்சம் பெரிய ஆளாக வளர்ந்த பிறகு, சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஸ்காலர்ஷிப்லாம் கொடுப்பாங்க, வாங்கணும் அதை அப்ளை பண்ணு எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் போய் வாங்கிடுவாங்க. ஆனால் வளர்ந்து பெரிய ஒரு மனத்தெளிவுக்குள்ளே வந்த பிறகு நாம் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் குறைந்த அளவில் இல்லையே, நம்ம அந்த குறைந்த அளவில் இருக்கிறதாக அப்ளிகேஷனில் எழுதி தானே நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்பெல்லாம் வாங்கினோம். அப்படியானால் அது நியாயம் இல்லையே. அந்த பணத்தை நான் திருப்பி அரசாங்கத்துக்கு கட்டுகிறேன் என்று திரும்பி கட்ட ஒரு சிலர் போகிறார்கள். அப்படி திரும்ப கட்ட போகிறவங்களுக்குன்னே அங்கே அரசாங்கம் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து வைத்திருக்கிறது. இப்படி நான் செய்தது தவிர அந்த பணத்தை திரும்பி கட்டுகிறேன் என்று சொன்னால் அந்த பணத்தை திரும்பி கட்டுவதற்கு அங்கே ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து வைத்திருக்கிறது இந்த அரசாங்கம். அதை ரெஸ்டிடியூஷன் என்று சொல்லுகிறோம். அதாவது திருடினதை திருப்பி கொடுக்கறது. பைபிளில் திருடினதை திருப்பி கொடுக்கறத பற்றி எழுதியிருக்கு. அதில் 5 மடங்கு சேர்த்து கொடுடா அப்படின்னு வேற எழுதியிருக்கு. ஓகே, அது ரெஸ்டிடியூஷன். அது நாம் எந்த விதத்தில் அந்த ரெஸ்டிடியூஷன் நம்ம திருடினதை திருப்பி கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். ஒருவேளை நமது மூலமாக ஒரு குடும்பம் ஒரு அளவுக்கு மேல் பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த எந்த அளவுக்கு பாதிப்போ அந்த அளவுக்கு பாதிப்பை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு உடனடியாக செய்ய முடியாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த குடும்பத்துக்கு நாம் ஏதாவது செய்ய தீர்மானிக்கலாம், முயற்சிக்கலாம், அதை செய்யலாம். அதை ரெஸ்டிடியூஷன். ஆனால் ஒரு பிள்ளையை கெடுத்துட்டேன், இல்லை ஒருத்தரை கொன்னுட்டேன் அப்படிங்கிற போது அங்கே என்ன ரெஸ்டிடியூஷன் பண்ணுறது? அங்கே எங்கே இழந்ததை அங்கேருந்து திருடினதை என்னத்தை திருப்பி கொடுக்கறது? ஒரு பிள்ளையை கெடுத்தோம்னாக்கா அதை நம்ம சரி கெடாத பிள்ளையாக மாற்றிட முடியுமா? முடியாது. ஒருத்தனை கொன்னுட்டா அவனை கொல்லாததாக ஆக்க முடியுமா? முடியாது. அப்படியானா இப்படி சில சிக்கலான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களுக்கு பரிகாரம்
அதற்கு எங்கே போக வேண்டும்? இப்போ நாம் பைபிளில் தெரிஞ்சிருக்கோம். அதனால் இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்க ஆடு பலியிட சொல்லி, அதனால் நானும் போய் பிதாவாகி தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஒரு ஆடு பலியிடுறேன் அப்படின்னு சொல்லி பலியிட நமக்கு அங்கே வழி இருக்கிறதா? வழி இருக்கிறதா? இல்லையே. அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்கள்லாம் வரப்போகிற நிஜமான அந்த இயேசுவுக்கு நிழலாட்டமாய் சாயலாய் அவைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இயேசு வரும்போது அந்த சாயலும் நிழலும் இல்லை, நிஜமே வந்து விட்டது. அந்த நிஜமே வந்த பிறகு அவர் தன்னையவே பலியாக செலுத்தியிருக்கிறார். இதை காட்டிலும் மேன்மையான பலி யாரும் எதுவும் செலுத்த முடியாது. ஆதலால் இன்றைக்கு நாம் இயேசு தன்னே பலியாக செலுத்தினாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும், நானும் தனியாக ஒரு ஆடு பலி செலுத்தி என்னுடைய பாவங்கள் நீங்கள் அதுக்காக ரத்தம் சிந்தி அதுக்காக அந்த ஆட்டு ரத்தத்தை நான் கர்த்தருடைய சமூகத்தில் தெளித்து நான் என்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறேன்னு சொன்னால் அது அங்கீகரிக்கப்படாது. நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு ஆட்டை கொல்லலாம். அது பாவம் நல்லா இருக்கிற ஆட்டை சந்தோஷமாக ஆடிக்கிட்டு அது புல் மேய்ஞ்சிக்கிட்டு அங்கிட்டு தோட்டங்காட்டில் அலையிற ஆட்டை நீங்கள் வேணால் பிடிச்சி கொல்லலாம். அவ்வளவுதான் செய்ய முடியும். உங்களுடைய பாவத்தை அந்த ஆட்டு மேலே செலுத்தவும் முடியாது. அந்த ஆடு உங்களுக்காக சாகவும் சாகாது. அப்படியே நீங்கள் ரத்தத்தை சிந்தினா அது உங்களுடைய பாவத்துக்கு பரிகாரமாகவும் அமையாது. அப்படியானால் அதாவது தேவனை அறிந்தவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிந்தவர்கள், அவர்கள் போய் நான் எக்ஸ்ட்ரா ஆடு பலி செலுத்துகிறேன்னா கர்த்தர் அதை அங்கீகரிக்கவில்லை. நீங்கள் இஸ்ரவேலருடைய வரலாற்றிலேயே கூட இது பற்றி சில காரியங்களை நீங்கள் கவனிக்கலாம். அதாவது இஸ்ரவேலர் கர்த்தரை விட்டு பாகாலை பின்பற்றி போனபோது என்ன நடந்தது? கர்த்தர் இஸ்ரவேலை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணினார். அது மட்டுமல்ல, அந்த நேபுகாத்நேச்சார் தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்டான். இது எதற்கு என்று பார்த்தால், இந்த இஸ்ரவேலர் பாவத்தோடையே கூட அவங்க போய் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னு அங்கே பலி செலுத்தி அங்கே ஆலயத்தை கள்ளர் குகையாக்கினார்கள் என்று இயேசு சொல்லுகிறதெல்லாம் கவனிச்சிங்களா? அப்போ கள்ளர் குகையாக தேவனுடைய ஆலயத்தை மாற்றிவிட்டார்கள். அதனால் கர்த்தருக்கு பிடிக்கலை. என் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த கட்டடம் இந்த ஆலயத்தில் இவன் எவ்வளவு அக்கிரமக்காரன் அவன் இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் செய்கிறான்னு சொல்லி அவருக்கு கர்த்தர் கோபம் வந்துருச்சு. அதையெல்லாம் பற்றி ஏசாயா 1வது அதிகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் வாசிக்கிறீங்க. நான் 1-2 அதை வாசித்து காட்டுறேன். ஏசாயா 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சோதோமின் அதிபதிகளே, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி தான் சொல்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேள், கொமராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. ஏங்க, இந்த வசனத்தையும் லேவியராகமம் 1 அதிகாரத்தில் அங்கே ஆடு பலி செலுத்தப்படும் போது அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது, பிறகு அந்த மாம்சம் சுட்டரிக்கப்பட்டது. அது சுகந்த வாசனையாக முகர்ந்தார் அப்படின்னு அங்கே எழுதியிருக்குது. அங்கே ஆடு பலியிடப்பட்ட போது, மாம்சம் சுட்டரிக்கப்பட்ட போது அதை சுகந்த வாசனைன்னு சொன்னவர், இங்கே இவங்க அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற இந்த பலி செலுத்துதலை பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு? கொழுத்த ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. அரோசிகம்னு சொல்லிட்டாரு. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியிலே வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. காணிக்கையும் வேண்டாம், தூபமும் காட்ட வேண்டாம். போ,
தூபம் காட்டுறது எதுக்கு அடையாளம்? கர்த்தரை துதிக்கிறதுக்கு அடையாளம். உன் காணிக்கையும் வேண்டாம், என்னை நீ ஒன்றும் துதிக்கவும் வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். நீ சபை கூட்டமெல்லாம் நடத்துகிறீங்க, மாத பிறப்பு ஓய்வு நாள் எல்லாம் நடத்துகிறீங்க, ஆனால் என்னால் இப்போ சகிக்க முடியலை. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். யார் சொல்கிறது? அவையெல்லாம் சுமந்து இழைச்சி போயிட்டேன்டா நானுன்னு கர்த்தரே சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அப்போ நீதி நேர்மை பரிசுத்தத்துக்கு வர சொல்கிறார். இவங்க அக்கிரமத்திலே இருந்துக்கிட்டு அங்கே முதல்ல இப்படி சொன்னார், சோதோமின் அதிபதிகளே, கொமராவின் ஜனமே அப்படி சொல்லிக்கிட்டு இந்த ஜனங்களுடைய காணிக்க தூதியெல்லாம் வேண்டான்றாரு. அதெல்லாம் காணிக்கை அதை பலி செலுத்துக்கிறது எனக்கு அருவருப்பாக இருக்கிறதுங்கிறாரு. இப்போ ஏன் இதை பேசிக்கிட்டு இருக்கிறான்? அங்கே பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட பலிகள் இயேசுக்கு நிழலாக அல்லது சாயலாக இருந்தது. அதை அவங்க அந்த மக்கள் ஒழுங்காக செலுத்தும்போது சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டவர். ஆனால் அவங்க அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி பலி செலுத்துகிறேன்னா சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் யார்? உங்களை யார் கேட்டது? என்னுடைய பிரகாரங்களை இப்படி மிதிக்கணும்னு யார் கேட்டது? அப்படி சொல்லிட்டாரு. இன்னும் கூட நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆமோஸ் 5வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து, உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன்.